வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி ஒகேனக்கல் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒகேனக்கல் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிலோ மீன். நான் இன்றைக்கி கட்லா மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், தக்காளி, எண்ணெய், கடுகு, சோம்பு, புளி, தனியா, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் பெப்பர், இது கூட 2 ஸ்பூன் தனியா, ஒரு 6 காஞ்ச மிளகா, வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 5 பல் பூண்டு, 2 தக்காளி, 2 பத்தை தேங்காய். இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, பத்து சாம்பார் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. ஏற்கனவே ஒரு 6 மிளகா அதோட மசாலாவோடு அரைச்சிருக்கோம். அதனால 1 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டால் போதும். மசாலா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அது வரை கொஞ்சம் கிண்டி விடுங்க. இந்த சைடெல்லாம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். இது கூட 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா வாசலாம் போயிடுச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சு நல்லா மீன் வெந்துருச்சு. நம்ம கொத்தமல்லியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஒகேனக்கல் மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.